Hi friends, welcome to Angel Tailoring Designer class. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கேதரிங் பேண்டோட ஸ்டிச்சிங் தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி வந்து இதோட கட்டிங் பார்த்துட்டோம். அதாவது மினியேச்சர் கட்டிங் பார்த்துருக்கோம். ஸோ இதோட ஸ்டிச்சிங் எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நம்ம கட் பண்ணது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து நோட்ஸ் அழகாக வந்து நோட்ஸ்லேயும் ட்ரா பண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கட்டிங் காட்டியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெல்ட்டுக்கான பீஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு எப்போவுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு படிமான தையல் போட்டுக்கணும் பேண்ட் ஸ்டிச் பண்ணும்போது. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இது ஹைட் ஆகிற மாதிரி தையல் தெரியாத மாதிரி ஒரு ஸ்டிச் போடலாம். அது வந்து நான் சுடி மெயின் கிளாத்தில் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன். இது வந்து ஜஸ்ட் நம்ம அப்படியே வந்து ஒரு 1/4 இன்ச்சில் தையல் 1/4 இன்ச்சுன்னும் போது இது நம்ம சென்டிமீட்டரில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு பிடிக்க முடியாது. அதை விட கம்மியாக தையல் போட்டிருக்கேன். போட்டு படிமான தையல் போட்டாச்சு. இப்போ பெல்ட் பீஸ் வந்து நமக்கு அந்த லெங்க்த்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 ஓரமும் நான் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா அந்த ஓப்பன் விட்டு நம்ம நாடா போடுறதுக்காக தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எலாஸ்டிக் வச்சு பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து குட்டி எலாஸ்டிக் நம்ம போடணும். அதனால் இதில் நான் போடல. மெயின் கிளாத்தில் பண்ணும்போது எலாஸ்டிக் வச்சு போட்டு காட்டுறேன். ஜஸ்ட் வந்து 2 ஃபோல்ட் பண்ணி நம்ம அப்படியே வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நாடா போடுறதுக்காக மேலே ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சில் மடித்து நம்ம தையல் போட்டுக்கலாம். 1/4 இன்ச்சுன்றது நம்ம 1/2 இன்ச்சாக கூட மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து நாடா போடும்போது நடுவில் மாட்டாமல் ஈஸியாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து ஒரே அளவில் வர மாதிரி நம்ம மடித்து தையல் போட்டுக்கலாம். ஸோ இதுவும் நம்ம தையல் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெல்ட் பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. மிடில் எங்கேன்னு தெரியறதுக்காக கரெக்டாக மடித்து மிடில் வந்து நம்ம ஒரு நாச் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கான பீஸ் எல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி பெல் பின் போட்டு வச்சுருக்கோம். அதை எடுத்து ஒன்றுனா நம்ம ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பின் போட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிறதால நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் அந்த பின்னை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம தையல் போட்டாலே போதும். ஸோ எந்த மெஷர்மெண்ட் நமக்கு சேஞ்ச் ஆகாது. நம்ம எப்படி இருந்தாலும் அந்த தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மெஷர் பண்ணி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதால நமக்கு வந்து கரெக்டாக நம்ம எப்படி பின் பண்ணியிருக்கோமோ அப்படியே தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு கண்டிப்பாக படிமான தையல் போடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக கிடைக்கும். நம்மளால் ஈஸியாக கட் பண்ண முடியும், மெஷர் பண்ணி கட் பண்ண முடியும். ஸோ ஒரு பக்கம் சின்ன பீஸாக இருக்கும், இன்னொரு பக்கம் பெரிய பீஸாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதையும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் கேதரிங் பேண்ட்டு. பட் அதோட என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக பண்ணலாம். ஸோ இந்த பக்கமாக நம்ம படிமான தையல் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு லெக் சைடையும் நம்ம ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணி படிமான தையல் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நீட் ஃபினிஷிங்காக. அதே மாதிரி நம்ம 2 பக்கமும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மெஷர் எடுத்து கட் பண்ணும்போது நமக்கு வந்து எந்த சேஞ்சஸும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் கரெக்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். நான் வந்து கேதரிங் பேண்ட் ஸ்டிச் பண்ண கற்றுக்கின புதுசில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட பேண்ட் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு கால் லெங்த் அதிகமாகவும் ஒரு கால் லெங்த் கம்மியாகவும் இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணலை. ஸோ அதனால் வந்து அந்த லெங்த் வந்து வேரியேஷன் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி எப்போவுமே பண்ணக்கூடாது. ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும் நம்ம எப்போவுமே. அதனால தான் இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து திரும்பவும் ஒரு மெஷர் பண்ணோம். இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கான பேண்ட் வந்து கரெக்டாக ரெடி ஆகும். ஸோ 15 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை கரெக்டாக திரும்பி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராச் ரவுண்ட் வந்து 8 இன்ச் எடுத்திருந்தோம்ல, அதையும் இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மார்க் பண்ணது எல்லாமே சென்டிமீட்டர். ஏன்னா ஒருவேளை இந்த வீடியோ தான் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது, என்ன 8 இன்ச்சுன்றாங்க கம்மியாக இருக்கேன்னு நீங்கள் நினைப்பீங்க. இது எல்லாமே சென்டிமீட்டர் மினியேச்சரில் பண்ணுறோன்றதால நான் வந்து சென்டிமீட்டரில் எடுக்கிறேன். இந்த பக்கமும் திரும்பவும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். 15 இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 18 இன்ச்சுன்றது நான் சொன்னால ஆல்ரெடி சென்டிமீட்டரில் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த ஷேப் வந்து ஒரு சைடு நமக்கு அப்படியே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷேப் போட்டுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணால் பாருங்கள் நமக்கு அந்த ஜாயின் கூட தெரியாத அளவுக்கு அழகாக நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக நம்ம அழகாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு பக்கமாக நம்ம பண்ணிக்கலாம், மெஷர் பண்ணிக்கலாம். கரெக்டான ஃபோல்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மெஷர் பண்ணணும். கீழே இருந்து வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஹிப்பு கிட்ட வேரியேஷன் இருந்தாலும் நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணலாம். பட் கீழே வந்து நம்ம கரெக்ட் பண்ணக்கூடாது. எப்போவுமே வந்து கீழே வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. அதனால் ஹிப்பு கிட்ட தான் நம்ம அடிஷ்னலாக கொடுத்துருக்கோன்றதில் அங்கே ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும்போது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதை மெஷர் பண்ணி நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ நமக்கு நீட்டாக கம்ப்ளீட் ஆச்சு. இந்த ஷேப்பில் தான் இருக்கும். இப்போது ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா நான் மேலே வச்சுருக்கிறது உள்பக்கம். ஸோ உள்பக்கமும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். இதுவுமே வந்து நம்ம தையல் தெரியாத தையல் கூட போடலாம். பட் நான் இப்போ வந்து அப்படியே ஓப்பனாக தான் ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம மெயின் கிளாஸில் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு அந்த ஸ்டிச் போட்டு காட்டுறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸ்க்கு அதுக்கெல்லாமே நம்ம வந்து அழகாக அந்த தையல் போட்டோன்னா நமக்கு பிரியவும் பிரியாது, தையலும் தெரியாது. ஸோ இப்போ இதையும் நம்ம ஒரு ஃபோல்ட் பண்ணி அங்கே நாச் போட்டுக்கலாம். எதுக்கு அப்படின்னா எந்த இடத்துல நமக்கு வந்து கரெக்டாக அந்த மிடில் வரும் அப்படின்னு தெரியறதுக்காக தான். ஸோ இப்போ இதையும் நம்ம போட்டாச்சு. இப்போ இந்த பீஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு சைடு இருக்கிறதுல மிடில் திரும்பவும் நம்ம செக் பண்ணி போட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பெல்ட் பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, நல்ல பக்கம் மேலே பார்த்த மாதிரி போட்டுக்கோங்க, உள் பக்கம் வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி அந்த பீஸை ஃபேஸ் பண்ண மாதிரி நல்ல பக்கம் இருக்கணும், நல்ல பக்கமாக ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். இதுக்கு வைக்கிற ஃப்ளீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கணும். ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறதுனா அங்கங்கே நம்ம வச்சுட்டாலே போதும். ஃப்ரண்ட்டு பேக் அப்படி தான் வரணும்னு இல்லை. இன்னும் என்னென்னா கொஞ்சம் பேக் கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்களுக்கு பேக்கில் மட்டுமே ஃப்ளீட்ஸ் வச்சிங்கனாலே போதும். ஸோ சீக்கிரமாக கிழியாது. நம்ம நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம், கேதரிங் பேண்ட் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரம் கிழிஞ்சிடும் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ஃப்ளீட்ஸ் வச்சிங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கிழியாது, அந்த அளவுக்கு டைட் வராதுன்றதால கிழியாது. ஸோ ஃபுல்லாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ கிளாத் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. நம்ம நாச் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் நமக்கு தெரியும் நாச் வரும்போது அது எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறது தெரியும். நான் மெயின் கிளாத்தில் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அது டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ அங்கங்கே நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி வந்து 4 இன்ச் அதிகமாக வச்சுருக்கோம், ஹிப் அளவை விட 4 இன்ச் அதிகமாக வச்சுருக்கோம். ஸோ 4 இன்ச் அளவுக்கு நமக்கு அதிகமாகவே வரும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே அந்த ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக மிடில் வர மாதிரியும், அதுக்கப்புறம் நம்ம நாச் போட்ட இடத்துல வர மாதிரியும் வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். ஸோ இந்த தையல் முடித்த உடனே நம்ம வந்து ஓவர்லாக் மிஷின் இருந்தால் ஓவர்லாக் போட்டுறது நல்லது. இப்போ வந்து இது நம்ம மினியேச்சர் பண்ணுறதுனால ஓவர்லாக்கெல்லாம் போடலை, பட் படிமான தையல் போடுறேன். கண்டிப்பாக வந்து ஓவர்லாக் போட்டாலுமே படிமான தையல் போடணும். அப்போ தான் அந்த ஃப்ளீட் வந்து நமக்கு அழகாக நிற்கும். ஸோ இப்போ இதுவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி ஃபோல்ட் பண்ணி மேலே பார்த்திங்கன்னா நாடாக்காக ஒரு 4 இன்ச்சுன்னு கணக்கு எடுக்கும்போது 4 இன்ச்சு 3 to 4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத நம்ம அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த வேரியேஷனும் இல்லாமல் நீட்டாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ இது தையல் போட்டதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம கீழே மடிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அகலமாலாம் மடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 1/2 இன்ச் அளவு, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடித்தாலே போதும். இன்னும் நீங்கள் ஹூக் எல்லாம் வைக்க போகிறீங்கன்னா 3/4 இன்ச் வர அளவுக்கு மடிச்சிக்கலாம். அதை விட பெருசாக மடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி இது மடித்து ஸ்டிச் பண்ணும்போது ட்விஸ்ட் ஆகும், ஏன்னா நம்ம இது கிராஸ் பீஸாக இருக்கு இல்லையா, ட்விஸ்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து மடிப்பை கரெக்டாக கொடுத்துட்டு எண்டு வரைக்கும் பிடிச்சிட்டு, இங்கே பாருங்கள் நான் பண்ணுறது எண்டு வரைக்கும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ஃபோல்ட் ஆகாது, நீட்டாக கம்ப்ளீட் ஆகிடும், இழுத்து வராது. இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் இதை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணும்போது எண்டில் வந்து கொஞ்சம் கார்னராக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே வரும்போது கொஞ்சம் உள்ளே எடுத்துகிட்டு வந்தோம்னா ஷேப் நல்லாயிருக்கும். இதில் நான் ஹூக் வைக்க போகிறது இல்லை. ஹூக் வைக்கிற மாதிரி இருந்தால் ஓப்பன் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து கொஞ்சம் போடுறதுக்கும் கஷ்டம், கன்வீனியண்ட்டாகவே இருக்கா. ஸோ அதனால் இந்த மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த எண்டில் வந்து கொஞ்சம் கார்னரில் ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீட்டாக கம்ப்ளீட் ஆகும். இந்த தையல் போடும்போது அதே மாதிரி மிடில் வரும்போது லாக் ஸ்டிச் போட்டு 2-3 தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்மளோட கேதரிங் பேண்ட்டு க்யூட்டாக அழகாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே வந்து குட்டியாக இருக்குதுன்றதால ரொம்பவே க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.